ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மெயின்ஸ் எக்ஸாம் ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம் இதான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு அந்த ஐடியா இருக்கலாம், இன்னும் சில பேர் குழப்பமாக இருக்கலாம். ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 500 மார்க் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 500 மார்க்குக்கு சரியான சப்ஜெக்ட் சரியான வழியில் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனல் சூஸ் பண்ண குழப்பமாக இருந்தால் எந்த மாதிரி சூஸ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணால் கரெக்டாக வந்திருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வழிகள் நல்ல ஷேர் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இது ஓகேனா இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பார்த்துடலாம். அண்ட் யூபிஎஸ்சி பிகினர்ஸ்க்காக ஃபவுண்டேஷன் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வித் ஆஃபர் ப்ரைஸ். வித்தின் 2 to 3 மந்த்க்குள்ளே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக நீங்கள் முடிக்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேனா செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷனல் என்ன ஏது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சி சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க பேசிக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ப்ரிலிமினரி முடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் அண்ட் யூபிஎஸ்சினா என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, எல்லா விஷயங்களும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம், என்ன பேட்டர்ன், என்ன மார்க்கு, என்ன போஸ்ட், இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கிளியராக புரியும். அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம். மெயின்ஸில் 2 குவாலிஃபைங் பேப்பர். இதை முடிச்சதுக்கப்புறம் தான் மெரிட் பேப்பர். இந்த மெரிட் பேப்பரில் பேப்பர் 6 and 7 இது ரெண்டுமே ஆப்ஷனல் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேப்பருக்கு 250 மார்க், மொத்தமாக 500 மார்க். ஓகே, ஸோ ஆப்ஷனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு விஷயம், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் விருப்ப பாட தேர்வு. ஸோ இந்த விருப்ப பாட தேர்வு நீங்கள் தான் உங்களுக்கு விருப்பத்தை தேர்வு செய்யணும். என் ஃப்ரெண்டு படிக்கிறான், நானும் படிக்கிறேன், இங்கே படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன், அப்படி இல்லாமல் எல்லாமே கேளுங்க, கைடன்ஸ் கேளுங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் டெசிஷன் நீங்கள் தான் எடுத்தாகணும். உங்களுக்கு எது ப்ராப்பராக வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் 2 பேப்பர் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி 2 பேப்பர், ஜியாகிரஃபி 2 பேப்பர், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பர் சூஸ் பண்ணுறது தான் ஆப்ஷனல் பேப்பர் 1 and 2. ஓகே, ரைட். சரிங்க, ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துடலாம். மொத்தம் அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, கெமிஸ்ட்ரி, சிவில் இன்ஜினியரிங், எக்கனாமிக்ஸ் அப்படின்னு மொத்தம் 25 சப்ஜெக்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. 26வது லிட்ரேச்சரும் இங்கே உண்டு. தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மொத்தம் 26 பாடங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 26 பாடங்களில் எதனா ஒரு பாடங்கள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 26 பாடங்கள் இருந்து ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பர். இப்போது ஜியாகிரஃபி இருக்கா, இதில் பேப்பர் 1 பேப்பர் 2, ஹிஸ்ட்ரி இருக்கா, இதில் பேப்பர் 1 பேப்பர் 2, இப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, இப்போது இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் இங்கே ஃபாலோ பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது. ஓகே, நம்பர் 1 முன்னாடியே சொன்னது தான், என் ஃப்ரெண்டு இதை படிக்கிறான், நானும் படிக்கிறேன் அப்படின்னு சூஸ் பண்ணக்கூடாது. இந்த அகாடமி போனால் இந்த சென்டரில் இது சொல்லி கொடுப்பாங்க, இது பெட்டராக வந்திருக்கும், இதை நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இந்த மெத்தடில் ஆப்ஷனல் சூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒன்று, ட்ரெண்ட் செட்டிங். ஸோ இந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் இந்த ட்ராப்பில் விழுந்துடக்கூடாது. ட்ரெண்ட் செட்டிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டாப்பர்ஸ் ஒரு விஷயம் எடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் 2025 எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் டாப்பர் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்களோ அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ண போகிறேன். அவங்க மார்க் எடுத்திருக்காங்க, நானும் மார்க் எடுக்க முடியும், அப்புறம் மாதிரி யோசிப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த வருஷம் ஜியாகிரஃபி ஈஸியாக கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் ஹிஸ்ட்ரி நல்லா ஈஸியாக கேட்டிருக்காங்க, நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அப்படின்னா ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் செட்டிங் என்ன இருக்கும் அந்த விஷயங்களும் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். ஓகே, ஏன்னா இந்த 2 தான் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. இந்த 2 ட்ராப்லையும் விழாமல் நீங்களாம் அனலைஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் ஒரு அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணலாம், ஒரு 4 அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியும். இந்த 4 அட்டெம்ப்ட்லையும் 4 அட்டெம்ப்ட்டுக்கு ஆப்ஷனல் மாற்றி போட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதை மாற்றி போடுறது தனிப்பட்ட விருப்பம், ஆனால் ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணி ஆகணும். ஓகே, ரைட். சரி, பார்த்துடலாம். சரிங்க, ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நம்பர் 1 என்னென்னா, உங்களோட பேக்ரவுண்ட் நீங்கள் செக் பண்ணி ஆகணும். பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க. இப்போ யூஜி நீங்கள் படிச்சிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி மேக்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம், இல்லை ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஆந்த்ரோபாலஜியோ, பாட்னியோ, கெமிஸ்ட்ரியோ, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களோட டிகிரி முடிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போது நம்ம டிகிரி என்ன படித்தோமோ அதான் சூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. பட் நீங்கள் டிகிரி படிச்சிங்கள, அந்த டிகிரியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, சில பேர் அப்படி யோசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபிசிக்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் பிஎஸ்சி எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் நான் படிச்சிருக்கேன். நான் ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணலாமா கேட்டால் எஸ் சூஸ் பண்ணலாம். பட் இங்கே என்ன விஷயம் பண்ணோம்னா, நீங்கள் காலேஜ் படிச்சிருப்பீங்களே அது வேறு, இது வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்க போகிறீங்களா, இதுக்கான சிலபஸ் வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, யூபிஎஸ்சி வெப்சைட்டில் ஃபுல்லாக வந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், ஃபிசிக்ஸோட சிலபஸை ஃபுல்லாக படித்து பார்க்கணும்.
ஓகே, அந்த டாப்பிக்லாம் நமக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் இருக்குது, ஆப்டிக்ஸ் இருக்குது, இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்தால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அங்கே சிலபஸில் 2 பேப்பர்லையும் கொடுத்துருக்க விஷயங்கள் எனக்கு தெரியுதா, எனக்கு ஃபெமிலியராக இருக்கா, அதை நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்த விஷயம், சிலபஸ் எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் எடுத்து பார்க்கணும். ஃபிசிக்ஸ் இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ வித் ஆன்சர்ஸ் எடுத்து பாருங்கள். ஏன்னா கொஷின் மட்டும் பார்க்கறதுனால ஃபார் பிகினர்ஸ் ரொம்ப புரியாமல் இருக்கலாம். ஒரு கொஷின் பேங்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்ஸ்க்கு யூபிஎஸ்சி அப்படி அடித்தாலே உங்களுக்கு கூகுள் எல்லாமே வந்து வரும். ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இதை 2 விஷயங்கள் ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த சிலபஸும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் ஆன்சர்ஸ் என்னால் சால்வ் பண்ண முடியுமா? நான் பிஎஸ்சி எம்எஸ்சி நல்லா வந்து படிச்சிருக்கேன், இல்லை அறிவு வச்சு படிச்சிருக்கேன், வாட் எவர், பட் எனக்கு ஃபிசிக்ஸ்னால் பிடிக்கும், நல்லா நான் வந்து படிச்சிருக்கேன், என்னால் ஃபிசிக்ஸில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா இந்த 2 விஷயங்கள், இந்த சிலபஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதை பார்க்கும் போதே ஓகே எனக்கு இது பண்ண முடியும் அப்படின்னு தோணுதுன்னா தாராளமாக உங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லாமல் எக்கனாமிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், காமர்ஸ், ஹிஸ்ட்ரி இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் பேக்ரவுண்டில் அந்த சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ப்ளஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 2 வாரம் அந்த ப்ரிப்ரேஷன் போட்டு பாருங்கள். எப்படி நம்ம வந்து பண்ணலாம், ஃபிசிக்ஸ் இருக்கா, ஒரு டாபிக் இருக்கா, எப்படி கேட்டிருக்காங்க, லேசர் இருக்குது, ஆப்டிக்ஸ் இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் சிலபஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க, அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அது முடிஞ்சால் அதை நீங்கள் வந்து பெட்டராக சூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு விஷயம். ஓகேவா? ரைட். அடுத்தது நம்பர் 2, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் பேசிக்காக ஆரம்பிக்க போகிறது என்சிஆர்டி. அதாவது என்சிஆர்டி அப்படின்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணுங்க. ஸ்கூல் புக்கை ஏன் படிக்க சொல்கிறாங்க, ஸ்கூலில் கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டால் அந்த அடிப்படை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாகணும். அந்த என்சிஆர்டி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸு எல்லாமே நீங்கள் வந்து படிப்பீங்க, பாலிட்டி எல்லாமே படிப்பீங்க. இதை படிக்கும் போது எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்ல ஈஸியாக வருது அப்புறம் மாதிரி பாருங்கள். ஏன்னா மினிமம் ஒரு 2லேருந்து 2.5 மாதம் நீங்கள் என்சிஆர்டி படிக்க எடுக்கும். நீங்கள் ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக 2-2.5 மாதம் ஃபுல்லாக அதில் வந்து எடுக்கும். அதில் அந்த ஃபஸ்ட் ஒரு 1.5 மாதம் கிட்ட போகும்போதெல்லாம் எந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வருது, ஹிஸ்ட்ரி வந்து படிப்பீங்க 6th 7th 8th படிக்கும் போது ஏன்ஷியன்ட் ஒரு மாதிரி, மெடிவல் ஒரு மாதிரி, மாடர்ன் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அந்த 3மே எனக்கு எப்படி வந்து சூட் ஆகுது, என்னால் படிக்க முடியுதா? இப்போ ஜியாகிரஃபி எடுக்கிறீங்க, 11th ஜியாகிரஃபி இருக்குது, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, சைக்ளோன்ஸு, விண்ட்ஸு, ஓஷன்ஸு, கரண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் கொடுத்துருக்க டெக்னிக்கல் டேர்ம்ஸ் புரியுதா? கிராவிடேஷன் புல் அப்படின்னா என்ன, கிராவிடேஷன் அனாமாலி அப்படின்னா என்ன, சைக்ளோன் அப்படின்னா என்ன, டிப்ரெஷன் அப்படின்னா என்ன, ஒரு விஷயங்களும் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எனக்கு வந்து புரியுதா, அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, என்னால் ஜியாகிரஃபி படிக்க முடியுமா, அதை நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இப்படி திங்க் பண்ணிவிட்டு எந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரஃபி எடுக்கிறீங்கன்னா சேம் அதே விஷயம் தான், சிலபஸ் எடுத்துக்கோங்க ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இது 2மே பாருங்கள். எஸ், நான் சிலபஸ் வந்து இப்போ நகை பார்த்துட்டேன், ஹிஸ்ட்ரி நான் இது வரைக்கும் படித்ததில் இந்த சிலபஸ் வார்த்தைகள் ஃபெமிலியராக எனக்கு இருக்குது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எனக்கு ஓகேவாக இருக்குது, நான் சூஸ் பண்ண போகிறேன். இப்படி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணலாம் நம்பர் 2 மெத்தடில். ஓகேவா? பட் இதை சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பங்கள் வரதாங்க செய்யும். பட் ஸ்டேபிளாக இருந்தாகணும், உங்களுக்கே வந்து நகை புரிஞ்சிடும். அதுக்காக தான் மினிமம் ஒரு 1.5 மாதம் எடுத்தால் மட்டும்தான் எந்த சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்புறம் மாதிரி புரியும். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு விஷயங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம், காலேஜ் படிக்கும்போது வேறு மாதிரி இருந்திருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாஃப் எடுக்கிறாங்கிறது காரணத்துக்காக மட்டுமே அதை போய் சூஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் ஒரு அகாடமி போகலாம், இல்லை ஒரு கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அந்த கிளாஸில் அந்த அகாடமியில் ஒரு ஜியாகிரஃபிலாம் டீச் பண்ணுவாங்க, பாலிட்டி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்போ பாலிட்டி படித்தா பெட்டராக வந்திருக்குமா? ஒரு டீச்சர் டீச் பண்ணும் போதே அந்த சப்ஜெக்ட் பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, பட் அதுக்காக மட்டுமே ஆப்ஷன் சூஸ் பண்ணிடக்கூடாது. அதை முழுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். ஓகே, ரைட். ஸோ தேர்ட் மெத்தட் என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்ன விஷயம்னா, இப்போ இங்கே மொத்தம் 4 விஷயங்கள் இருக்குது இல்லையா? அதாவது GS1, GS2, GS3, GS4 இல்லையா? ஓகே, இதில் பாருங்கள், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சொசைட்டி, கவர்னன்ஸ், ஜஸ்டிஸ், ஐயர் கொடுத்துருக்காங்க, டெக்னாலஜி, எக்கனாமிக், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போது எனக்கு ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் பேக்ரவுண்ட் செக் பண்ணேன், இல்லை எனக்கு வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல, என்சிஆர்டி படித்தேன் பண்ண முடியல, எனக்கு எல்லாமே வந்து ஒரு ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகணும், ஒரே கில் 2 மார்க் அடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜிஎஸ்ல என்னென்ன பாடங்கள் கொடுத்துருக்காங்களோ இந்த பாடங்களை எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஹிஸ்ட்ரி இருக்குது, இங்கே ஜியாகிரஃபி இருக்குது, இங்கே பாலிட்டி இருக்குது, ஐஆர் இருக்குது, அண்ட் என்விரான்மெண்ட் இருக்குது, எக்கனாமி இருக்குது, பயோடைவர்சிட்டி இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கணும் ப்ளஸ் ஆப்ஷனில் வந்து இப்போ நகை படிக்கணும். அப்போ என்ன ஆகிடும் உங்களுக்கு, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாமா? இப்போ இங்கே என்ன இருக்கீங்க, ஹிஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துப்போம், ரைட். இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ என்சிஆர்டி நீங்கள் படிக்கிறீங்க, என்சிஆர்டி ஃபுல்லாக வந்து படிக்கணும் இல்லையா? என்சிஆர்டி படிக்கிறதுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் ஹிஸ்ட்ரி வந்து வேணும், GS1 மெயின்ஸுக்கும் ஹிஸ்ட்ரி வந்து வேணும், ஆப்ஷனுக்கும் ஹிஸ்ட்ரி வந்து வேணும். அப்போ என்ன பண்ணலாம், ஒரே சப்ஜெக்டில் இந்த 3 விஷயங்கள் கவர் ஆகுது, அப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து சூஸ் பண்ணலாமா கேட்டால் எஸ் பண்ணலாம். அதுக்கும் அந்த விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பிடிச்சி வந்து படிக்கணும்,
ப்ளஸ் ஜிஎஸ் ஒன்னுக்கும் எனக்கு ஓகேவா இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஆப்ஷனுக்கு அப்ளை பண்ண போகிறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணணும். இப்போ ஜியாகிரஃபி இருக்குது. ஜியாகிரஃபி என்ன உங்களுக்கு 6 to 12 ஃபுல்லாக வந்து படிப்பீங்க. ஜிசி லியாங் படிப்பீங்க, அந்த மஜித் ஹுசைன் ஃபுல்லாக வந்து படிப்பீங்க, அட்லஸ் படிப்பீங்க. ஃபுல்லாக படித்து முடித்தா ஃபிலிம்ஸ்க்கு போதுமானதாக வந்திருக்கும். அதே விஷயம் அதே புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவீங்க, மெயின்ஸுக்கும் படிப்பீங்க. சைக்ளோன் இருக்குன்னா ஃபிலிம்ஸ்க்கும் சைக்ளோன் தான், மெயின்ஸுக்கும் சைக்ளோன் தான். பட் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் உள்ளே கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். அப்போ என்ன உங்களுக்கு ஃபிலிம்ஸ்க்கும் படித்தாச்சு, மெயின்ஸ்க்கும் படித்தாச்சு. இதே விஷயங்கள் ஜியாகிரஃபியில் போடலாம். இப்போ ஜியாகிரஃபி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதிகமாக கோர் ஜியாகிரஃபி வந்து வரும். இந்த கோர் ஜியாகிரஃபிக்கு நீங்கள் ஆல்மோஸ்ட் GS1 என்ன படிச்சிங்களோ அதுவே போதுமானதாக வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் நீங்கள் அதை ரீச் பண்ணிடலாம். பேப்பர் 2 கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி வந்துருக்கும். தியரிஸு இதெல்லாம் வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கா, GS3க்கு உதவும், ஃபிலிம்ஸ்க்கு உதவும். இப்போ இங்கே வந்துட்டு உதவலாம். இந்த மாதிரி விஷயங்கள் கம்பேர் பண்ணலாம். பட் எதை பண்ணாலும் நீங்கள் 2 விஷயம் தான் ஸ்ட்ராங்காக பண்ணியாகணும். அதில் நம்பர் 1 என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸை ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அந்த வார்த்தைகள் எனக்கு ஃபெமிலியராக இருக்குது, என்னால் அதை பண்ண முடியும், கிராக் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களும். ப்ளஸ் அந்த சிலபஸோட ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து ப்ளஸ் ஆன்சரை வந்து பாருங்கள். ஒரு டாபிக் இருக்குது, இப்போ மான்சூன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மான்சூன் என்ன ஈஸியாக வந்து புரியும். ஃபிலிம்ஸ்க்கு ஈஸியாக பாயிண்ட்டை படிச்சிடலாம். பட் அந்த மான்சூனை மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ஒரு ஆப்ஷனல் ஆஸ்பெக்டை எப்படி கொடுத்துருக்காங்க ஆன்சர், இந்த மாதிரி ஆன்சர் என்னால் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் பார்க்கும்போது தான் இன்னும் ஈஸியாக வந்து புரியும். ஓகேவா, இந்த 3 ஆங்கிளில் ஆப்ஷன் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். பட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து வேணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர்ஸோ இல்லைனா ஒரு ஸ்டாஃப்டையோ நீங்கள் வந்து கைடன்ஸ் வந்து கேட்கலாம். பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதீங்க, ஒரு கைடன்ஸ் மட்டும் வந்து கேளுங்க. இந்த மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி போகலாமா, அப்புறம் மாதிரி மட்டும் வந்து கேளுங்க. அதான் வந்து பெட்டராக இருக்கும். இந்த அகாடமி இது பெட்டராக இருக்கும், நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டாஃப் வந்து பிடிக்கும், இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். என் ஃப்ரெண்டு படிக்கிறோம், நானும் வந்து படிக்கிறேன், ஒரு கம்பைன் ஸ்டடி வந்திருக்கும். அந்த ஆங்கிளில் நிச்சயமாக வந்து போகாதீங்க. இந்த 3 விஷயங்களையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் சூஸ் பண்ணால் தான் ஆப்ஷன் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, விருப்ப பாடம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணியாகணும். தமிழ் எடுக்கலாம், இங்கிலீஷ் எடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சில பேர் யோசிப்பாங்க லிட்ரேச்சர் சூஸ் பண்ணால் மார்க் பெட்டராக வருமா. அது உங்களோட விருப்பம். நீங்கள் செக் பண்ணுங்கள், எல்லாமே செக் பண்ணுங்கள். அண்ட் டாப்பர்ஸ் எது எடுக்கிறாங்களோ அதை நீங்கள் எடுக்க வேண்டாம். அது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும், அவங்க பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எது பெட்டராக வருமோ இந்த 3 ஆங்கிளில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகேவாக இருக்கும். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.